நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் போயிட்டு இருக்கிறப்போ ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு அப்பா என்ன பண்றாரு, 4 பசங்களை கூட்டிட்டு வராரு. அந்த பசங்க அவ்வளோ சேட்டை. ட்ரெயின் ஸ்டார்ட்டே ஆகல, அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க போற ஜேர்னி ஃபுல்லா சேட்டை. அங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் அந்த பசங்களை பார்த்து அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ கோவம். அங்க இருந்த ஒருத்தருக்கு கோவம் தாங்க முடியாம டைரக்டா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு கேட்கிறாரு, ஏங்க இத்தனை பசங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எதுக்கு கூட்டிட்டு வரணும் நீங்க? அங்க பாருங்க, கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து அவ்வளோ டென்ஷன்ல இருக்காங்க. எதுக்காக நீங்களாம் ஒரு அப்பாவா கண்ட்ரோல் பண்ண தெரியாதுன்னு சொல்லி டைரக்டா கேட்கிறாரு. அவர் இப்படி தலையை தூக்கும் போது தான் தெரியுது அவர் அழுதுகிட்டு இருக்காருன்னு. அப்பதான் தெரிய வருது. அழுதுகிட்டே சொல்றாரு, இன்னைக்கு காலையில தான் அந்த பசங்களோட அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்கள பார்க்க தான் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு எப்படி இந்த பசங்களை சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நானுமே ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. முடிஞ்சா கொஞ்ச நேரம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த ஒட்டுமொத்த கம்பார்ட்மெண்ட்டே சைலண்ட் ஆயிடுச்சு. இப்படிதாங்க நமக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்ன உண்மைன்னு தெரியாமலே ஈஸியா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆனா பல நேரத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் உண்மை சில நேரத்துல நம்ம பார்க்க முடியாத சில விஷயத்துல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்.